ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று தை வெள்ளிக்கிழமை. பூஜை அறையில் மகாலட்சுமி வழிபாட்டிற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே அளவுக்கு சமையலறையில் அன்னபூரணியின் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்று மாலை பூஜை அறையை சுத்தம் செய்து மகாலட்சுமி படத்திற்கு பூக்களை போட்டு அலங்காரம் செய்து விளக்கு ஏற்றி இப்படி வழிபாடு செய்யுங்கள். அதேபோல பின் சொல்லக்கூடிய முறைப்படி உங்கள் வீட்டு சமையலறையில் இந்த ஒரு வார்த்தையை எழுதி சின்னதாக தூபம் காட்டி பாருங்கள். வீட்டில் ஆரோக்கியம் பெருகும். அரிசி பருப்பு தானியத்திற்கு ஒருபோதும் குறைவு வராது. செல்வ கடாட்சம் உயர்ந்த நிலையில் இருக்கும். சமையல் அறையில் செய்யப்போகும் அந்த வழிபாட்டை பற்றிய விரிவான தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வெள்ளிக்கிழமை சமையலறை பூஜை. இன்று சமையலறை மேடையை சுத்தம் செய்துவிட்டு அடுப்பை கழுவிவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து விடுங்கள். கொஞ்சம் பச்சரிசியை ஊற வைத்து அரைத்து சமையல் மேடையில் ஸ்வஸ்திக் சின்னம் வரைந்து ஓம் அக்ஷயம் என்ற வார்த்தையை எழுத வேண்டும். அந்த இடத்தில் ஒரு சின்ன பூவும் வைத்து விடுங்கள். வெள்ளிக்கிழமை இரவு மகாலட்சுமியும் மற்ற நல்ல தேவதைகளையும் நம் வீட்டை பார்ப்பதற்கு, நம் சமையலறையை பார்ப்பதற்காக வருவதாக ஐதீகம். அந்த சமயத்தில் உங்கள் வீட்டு சமையலறை சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை இரவு மட்டுமாவது எச்சில் பாத்திரங்களை சிங்கில் போட்டு வைக்காதீர்கள். சமையலறையில் அடுப்பில் மஞ்சள் குங்குமம் போட்டு இருக்க வேண்டும். அட்சயம் என்ற வார்த்தை எழுதியிருக்க வேண்டும். இந்த வார்த்தையை பார்க்க மகாலட்சுமி மனம் குளிர்வாள் என்பது நம்பிக்கை. சின்னதாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சாதம் போட்டு தண்ணீர் ஊற்றி அடுப்புக்கு பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவும் இதுபோல ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் பின்பற்றினாலே போதும். உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் நிலையாக தங்கியிருக்கும். அக்ஷயம் என்றால் அல்ல அல்ல குறையாது என்று அர்த்தம். உங்கள் வீட்டில் அல்ல அல்ல குறையாத தானிய வகைகள், அரிசி பருப்பு வகைகள் இருந்தாலே போதும். வீட்டில் பணமும் நிறைவாக இருக்கும். அந்த காலத்தில் சமையலறையில் மூட்டை மூட்டையாக அரிசி பருப்பும் தானிய வகைகளும் நிறைவாக இருந்தது. அவர்களிடம் ஆரோக்கியமான வாழ்வும் இருந்தது. மனநிறைவான வாழ்க்கையும் இருந்தது. இல்லை என்ற வார்த்தை அவர்களிடம் இல்லை. அளவான பணத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இன்று தன தானியத்திற்கும் பஞ்சம், ஆரோக்கியத்திற்கும் பஞ்சம், மன நிம்மதிக்கும் பஞ்சம். இல்லை என்ற வார்த்தை மட்டும்தான் வீட்டில் இருக்கிறது. இந்த நிலைமையில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் இன்றைய தினம் மேலே சொன்ன முறையில் சமையலறையில் அன்னபூர்ணியையும் சேர்த்து மனமுருகி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் நிலவும். வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் நீங்கள் அடுப்படியை சுத்தம் செய்து அக்ஷயம் என்ற வார்த்தையை எழுதி பூஜைக்கு தயார் செய்து கொள்ளலாம். மாலை பூஜை அறையில் விளக்கு ஏற்றி பூஜை செய்யும்போது சமையலறையில் கட்டாயம் தீபதூப கற்பூர ஆராதனையும் காட்ட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல இப்படி சமையலறைக்குள் நெருப்பை எடுத்து செல்லும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கேஸ் சிலிண்டரை கீழே ஆஃப் செய்துவிட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். சிறிது நேரம் கழித்து உங்களுடைய சமையலை நீங்கள் துவங்கிக் கொள்ளலாம். இவ்வளவுதான். இந்த எளிமையான வழிபாடு வீட்டில் இருக்கும் வறுமையை சுத்தமாக நீக்கிவிடும். நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றி பலன் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.